ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பேட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டு தாங்க பார்க்க போகிறோம். காலப்போக்கில் இப்போ மறந்து போன ஸ்வீட்டு தாங்க இது. நம்ம வீட்டில் இருக்க பொருளை கொண்டு ஈஸியாக செய்யலாம். சட்டு புட்டுன்னு செய்கிற ஒரு ஸ்வீட்டு தாங்க. வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பேட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஒரு ஹைப்பும் போடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 1 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2-3 தடவை நம்ம கழுவிட்டு வந்துடுவோம். பாருங்கள், இப்போ கழுவிட்டு வந்தாச்சு. வேறு தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊறட்டும். இப்போ மூடி போட்டு வச்சுருவோம். இப்போ நல்லா ஊறிடுச்சுங்க. பாருங்கள், இது நல்லா ஊறினாத்தே அந்த ஸ்வீட் நல்லா பஞ்சாக இருக்கும். அதனால தான் ஊற வைக்கிறது. இப்போ அதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாம். 3 ஏலக்காய் அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு பவுலில் 1 கப்பு வெல்லம் தட்டி போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கூட குறைய போட்டுக்கலாம். இப்போ இது கம்பி பதம் வரணுங்கிற அவசியம் இல்லை. அந்த வெல்லம் கரைஞ்சால் போதுமானதுங்க. பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ அதை வடிகட்டிக்கலாம். ஏன்னா தூசி ஈசி இருக்கும் இல்லையா? ஆனால் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, நல்லா இருக்குது வெல்லம். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அதில் முந்திரி பருப்பு போட்டு ஃபஸ்ட்டு வறுத்துக்குருவோம். தீயை மிதமாகவே வச்சுக்கோங்க, ரொம்ப வைக்காதீங்க, கருகி போகும் சட்டுன்னு. இப்போ இது நல்லா வறுபடவுமே நம்ம திராட்சையும் போட்டுருவோம். அந்த திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வரணும், அப்போ தான் டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்துருச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேறு நட்ஸு பிடிச்சிருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் நீங்கள் அதோட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பாக்ஸில் கொஞ்சமாக நெய் விட்டு ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஏன்னா இந்த பாக்ஸில் தான் நம்ம அந்த ஸ்வீட்டு எடுத்து போட போகிறோம். இப்போ அதை நம்ம கொஞ்சம் இந்த நட்ஸு எடுத்து அதில் போட்டு அழகு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா டெக்கரேஷன் பண்ணி கொடுத்தா பார்க்குறதுக்கே நல்லா லுக்காக இருக்குங்க. இப்போ ஒரு கடாயில் நான் பசும்பால் தான் ஒரு 3 கப்பு ஊற்றியிருக்கேன். காய்ச்சின பால் தாங்க அது ஏற்கனவே. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பச்சரிசி நல்லா ஒரு கலவு கலந்துட்டு இந்த கடாயில் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மிதமான தீயிலேயே நம்ம அப்படியே கலரி கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஏலக்காயும் போட்டதுனால கொஞ்சம் அந்த கருப்பாக இருக்குது, அந்த விதை தெரியுது உங்களுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி கிளறி கொடுக்க கொடுக்க அந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகும். பயப்படவே தேவையில்லைங்க. நல்லா நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அது அந்த கெட்டியெல்லாம் உடஞ்சி நல்லா நைஸு பதத்துக்கு வந்துடும். பாருங்கள், இந்த டயத்தில் மாவு வெந்த பின்னாடி தான் நம்ம வெள்ளை தண்ணியை ஊற்றணும். மாவு வேகிறதுக்கு முன்னாடி ஊற்றக்கூடாது. அப்போ அந்த ஸ்வீட் பச்சை வாடை அடிக்கும். அதனால நல்லா வெந்த பின்னாடி நம்ம இந்த மாதிரி சர்க்கரை தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி கொடுப்போம். கிளற கிளற அந்த கட்டியெல்லாம் உடஞ்சிருங்க. ஒன்றும் நம்ம பயப்படவே தேவையில்லை. பாருங்கள், பொறுமையாக செய்யணும் இந்த ஸ்வீட்டு. ஆனால் எல்லாத்துக்குமே பிடிக்கும். நல்லா அல்வா மாதிரி இருக்குங்க. அப்படியே வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தையிலேருந்து பல்லு போன பாட்டி தாத்தா வரைக்கும் இந்த ஸ்வீட் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் ஒரே 1 கப்பு அரிசி தாங்க போட்டேன், பச்சரிசி. அதுக்கு எவ்வளோ இது வருதுன்னு பாருங்களேன். நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த கிளறில் இருந்தே இருக்குது நம்மளோட பக்குவம். இப்போ நெய் கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இந்த ஸ்வீட்டுக்கு நெய் ரொம்ப தேவையில்லைங்க, தேவையில்லை. சும்மா அந்த மணத்துக்காக கொஞ்சமாக அந்த நெய்யை ஊற்றிக்கலாம். பாருங்கள்,
இப்போ இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றி அந்த கெட்டியெல்லாம் பாருங்களேன் நல்லா உடஞ்சிருச்சு. இப்போ நம்ம முந்திரி பருப்பு வறுத்தோம் இல்லையா, அந்த நெய்யும் நம்ம சேர்த்து ஊற்றிக்கலாம். ஏன்னா அது வேஸ்ட்டாக போகக்கூடாது இல்லையா, அதனால் அதையும் ஊற்றி நம்ம நல்லா கிளறி கொடுக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் கிளறணுங்க. பாருங்கள் எவ்வளோ கட்டிகள் இருந்தது, இப்போ கட்டியே இல்லை, நல்லா இருக்குது. இப்போ இந்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் நம்ம ஊடால சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வேறு வெள்ளரி விதை, வேறு என்ன விதை பூசணி விதை இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பிஸ்தா, பாதாம் எல்லாமே சேர்த்துக்கலாம். எது சேர்த்தாலும் நட்ஸு சேர்த்தா எப்பயுமே ஹெல்த்தி, அதே டயத்தில் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குறது தாங்க, அதனால் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி கொடுத்தாச்சு பாருங்கள், நல்லா அல்வா பதத்துக்கு வந்திருக்குது. நான் அடுப்பை ரொம்ப ரொம்ப ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன், அதனால தான் பிடிக்காமல் வருது. இன்னும் இதை விட நீங்கள் நான்ஸ்டிக்கு பெரிய நல்லா ஒரு கனமான சட்டியில் போட்டு செய்யுங்க. நிறையா போடுறாப்புல இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி சட்டியில் செஞ்சாதான் உங்களுக்கு நல்லா பிடிக்காமல் நல்லா வரும். இப்போ நல்லா வெந்துருச்சு. அடுப்பை அமர்த்திட்டு நம்ம டெக்கரேஷன் பண்ணியிருக்க ஸ்வீட் பாக்ஸில் இதை எடுத்து போட்டுடலாம். சூப்பராக இருக்குங்க இந்த ஸ்வீட்டு. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பொருள் தாங்க, வேறு எதுவுமே இல்லை. நல்லா பெரிய கடையில் வாங்குகிற ஸ்வீட் மாதிரி, ஃபேமஸான கடையில் வாங்குகிற ஸ்வீட் மாதிரியே இருக்கும். லுக்கு, டேஸ்ட்டு எல்லாமே இருக்கும். இப்போ ஒரு கரண்டியில் நம்ம நெய் தடவி அப்படியே நம்ம அழுத்தி கொடுத்தோம்னா நல்லா ஒரே மாதிரி ஈவனாக வந்துடுங்க. பாருங்கள், கொஞ்சம் பொறுமை தான் தேவை. நம்ம பொதுவாக இந்த ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டு பலகாரம் சமையல் செய்யும்போது கொஞ்சம் பொறுமை தேவை. இப்போ நல்லா சமப்படுத்தியாச்சு. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இந்த மாதிரி டேப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. 5 நிமிஷம் கழித்து ஆறவும் ஒரு பிளேட்டில் நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டோம்னா சூப்பராக நம்மளோட கேக் வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக அருமையாக கடையில் வாங்கிறத விட சூப்பராக வந்திருக்குதுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட திம்மணம் ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டு சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.